இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 29 32 வரை. யோனாவின் ஒரு நாள் போதனை கொண்டு வந்த மாற்றம் அளப்பரிய ஒன்று. அதிலும் யோனா ஒரு யூதர். அவரது செய்தியை பெற்றுக்கொண்ட மக்களோ பிற இனத்தவர்கள். பிற இனத்தவர்கள் ஒரு யூதரது போதனையை கேட்டு பெரிய கூட்டமாக மனம் மாறினார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். கடவுளின் வார்த்தைக்கு முதலில் மறுப்பு தெரிவித்த யோனா ஒரு அசாதாரணமான நிகழ்வின் மூலம் மனம் மாற்றம் அடைந்து கடவுளின் செய்தியை அறிவிக்க தயாரானார். அதாவது யோனா மனம் மாற்ற செய்தியை நினிவே நகர மக்களுக்கு அறிவிப்பதற்கு முன்பதாக தானே அந்த மனமாற்ற அனுபவத்திற்கு ஆளானார். பிறரில் மனம் மாற்றத்தை நிகழ்த்த விரும்புவோர் முதலில் அதை தன்னில் நிகழ்த்த வேண்டும். மனம் மாறுபவரை ஆண்டவர் தண்டிப்பதில்லை. மனம் மாறும்போது ஆண்டவரும் தம் மனம் இறங்கி நம்மை பொறுத்து கொள்கிறார். படும் துன்பங்களுக்கு ஆண்டவரிடம் பதில் வேண்டுகின்றோம். நாம் நல்ல செயல்கள் செய்ய ஆண்டவரிடம் அடையாளம் கேட்கிறோம். ஆனால் நாம் பாவம் செய்யும் போது ஆண்டவரை நினைத்து கூட பார்ப்பதில்லை. பாவத்தின் விளைவை சந்திக்கும் போது நம்மை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஆண்டவரிடம் போராடுகின்றோம். உண்மையாக மனம் மாறும் நபர்களுக்கு ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பும் இரக்கமும் உண்டு. மேலும் இந்நற்செய்தி வாசகத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக சிறந்த கருத்து என்னவென்றால், இயேசுதான் நமக்கு மிக சிறந்த அடையாளம். இயேசுதான் நமக்கு மிக சிறந்த அற்புதம். அந்த இயேசு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நான் புரிவேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக, மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்ததாக, எப்போதும் நம் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையாக மாற முடியும் என்பது இன்று நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அழகான செய்தி. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமேன்.